தூக்கம் என்பது ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் தூங்கணும்னு அளவு கிடையாது. நைட்டு படுங்க, அதுவா தூங்கும், அதுவா எந்திரிக்கும். தூக்கத்துக்கு ஓய்வுக்கு வித்தியாசம் இருக்கு. முதல்ல ஓய்வெடுக்கும், அப்புறம் தான் தூங்கும். டெய்லி மாறிட்டே இருக்கும், கணக்கெல்லாம் கிடையாது. அலாரம் வச்சு எந்திரிக்க கூடாது. நைட்டு லேட்டா படுத்தா காலை லேட்டா தான் எந்திரிக்கணும். நைட்டு சீக்கிரம் படுத்தா காலை சீக்கிரம் எந்திரிச்சுக்கலாம். தூக்க மாத்திரை பயன்படுத்தக்கூடாது. தூக்க மாத்திரை பயன்படுத்துறவங்க ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணி டெய்லி டூவா ஸ்லீப் கொடுத்து நைட்டு உட்கார்ந்து தூங்கி இந்த டெக்னிக் எல்லாம் ஃபாலோ பண்ணி அதுல இருந்து வெளியே வந்து ஒரு மாசம் தூக்க மாத்திரை இல்லாம என்னைக்கு நீங்க ஒழுங்கா ஒரு மாசம் தூங்கிட்டீங்களோ அப்புறம் நீங்க நல்லா இருவீங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் மாத்திரை தேவைப்படாது. தாடைக்கு கீழே தடவி கொடுத்தா நல்லா தூக்கம் வரும். உச்சந்தலையில் தடவி கொடுத்தா நல்லா தூக்கம் வரும். நைட்டு கடைசி அரை மணி நேரம் நல்ல விஷயங்களை பத்தி யோசிச்சிருக்கணும். பல்ல கடிச்சா தூக்கம் வராது. பெரிய இடத்துல படுக்கணும். இப்படி தூங்குறதுக்கு நிறைய டெக்னிக் இருக்கு. இந்த டெக்னிக்ல தூங்கி பாருங்க. அப்படி தூங்கினா தூக்கமும் மருந்தாக மாறுது. அதனால நாம் நிம்மதியாக தூங்குவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். வாழ்க வையகம்.